தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான காலை வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி பார்த்தோம்னா மே மாதம் 21/5/2025 ஆகிறதுங்க. எல்லாருமே இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் முழுமைக்கும் கேளுங்க, முழுமைக்கும் பாருங்கள். நம்ம தமிழகத்தில் இன்று முதல் வரும் நாட்களில் மழை பொழிவு, வெப்பநிலை மற்றும் வானிலை எப்படி இருக்க போகிறது, உங்கள் மாவட்டங்களுக்கு இன்று முதல் மழை பெய்யுமா பெய்யாதா, தென்மேற்கு பருவமழை எப்படி தீவிரமாக போகுது, இரண்டு பக்கமே இப்போ புயல்கள் உருவாக போகுது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா புயல் உருவாக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. புயல்கள் எந்த இடத்துல உருவாக போகுது, இந்த புயல்கள் நம்ம தமிழகம் நோக்கி வர இருக்கிறதா, எந்த திசை நோக்கி கரை கடக்க இருக்கிறது, எல்லாவற்றையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. முதல்ல நம்ம தமிழகத்தில் இப்போ பார்த்தோம்னா ஆந்திராவில் ஒரு வளிமண்டல சுழற்சி தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வடக்கு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி புதுசாக உருவாகிட்டு இருக்கு. இந்த புதுசாக உருவாகக்கூடிய சுழற்சி தான் வரும் நாட்களில் புயலாக மாறப்போகுது வங்கக்கடலில். அதே நேரத்தில் இப்போ பார்த்தோம்னா நேற்றெல்லாம் மும்பையில் அதிகமான ஒரு கனமழைங்க. மும்பை, மகாராஷ்டிரா, வடக்கு கர்நாடகாலாம் பார்த்திங்கன்னா மிக அதிக கனமழை, ஒரு 20 சென்டிமீட்டர் மேலேயாவது நேற்று மழை பெஞ்சிருக்கணும். ஏன்னா அதிகமான ஒரு நேற்றெல்லாம் மும்பை இல்லாமல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கணும். ஏன்னா இன்னும் அங்கே தகவல் வெளியாகவில்லை. அங்கே அதிகமான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும். வெள்ளப்பெருக்கு ஏற்படவிட்டாலும் வரும் நாடுகளில் மும்பை சிக்கிவிடும். மும்பை, மகாராஷ்டிரா, வடக்கு கேரளா, தெற்கு கேரளா மாநிலம் முழுவதுமே அதிக கனமழை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரும் நாட்களில் இப்போவே அந்த காற்று சுழற்சி தீவிர சுழற்சியாக கடலுடன் இணைந்த சுழற்சியாக தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. எங்கன்னா பாலாஜிக்கும் அந்த மும்பைக்கும் இடப்பட்ட பகுதியில் தற்பொழுது ஒரு தீவிர சுழற்சியாக நிலை கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி என்ன பண்ண போகுதுன்னா மும்பை, மகாராஷ்டிரா, கோவா, வடக்கு கேரளா, தெற்கு கேரளா மாநிலம் முழுவதுமே அதிகமான மழை தரப்போகுதுங்க. அதிகமான ஒரு மழை கொடுக்க போகுது. அதே நேரத்தில் மங்களூர், கண்ணூர் எல்லாமே சிக்க போகுது. அதே போல் பானாஜி, ரத்னகிரிக்கு இப்போ மும்பைக்கும் ரத்னகிரிக்கும் பானாஜிக்கும் இடப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி தான் வரும் நாடுகளில் அரபிக்கடலில் ஒரு தீவிர புயலாக மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு தீவிர புயலாக, சக்தி புயலாக உருவெடுக்க போகுது. ஸோ இன்னும் இதற்கு பெயர் வைக்கலை. ஏன்னா 2 புயலும் உருவாக போகுது. இந்த 2 புயலுக்கு எந்த புயல் சக்தி என்று பேர் வைப்போம், வங்கக்கடல் புயலுக்கு சக்தி என்று பேர் வைப்பதா, இல்லை இந்த புயலுக்கு சக்தி என்று பேர் வைப்பதா அப்படின்னு நிறைய பேர் இப்போ குழப்பிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த பானாஜி ரத்னகிரிக்கு இடப்பட்ட இந்த புயல் தான் அது சக்தி கொண்ட ஒரு புயலாக இருக்கும் போல தெரிகிறது. ஏன்னா இது மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புயலாக உருவெடுக்க போகுது. இந்த புயல்கள் நம்ம தமிழகம் நோக்கி வருமா, இப்போ அதான் கேள்வி. இப்போ நிறைய பேர் அதான் கேட்குறீங்க, சார் தமிழகம் புயல் வருதுங்கிறாங்க, நம்ம தமிழகம் நோக்கி இது வந்துடுமா, ஒருவேளை பாதிப்பு இதை கொடுத்துருமா, மழை இதை அதிகமாக கொடுத்துருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த 2 புயலுமே எந்த இடத்துல உருவாகும்னா, ஒரு புயல் இப்போ வடக்கு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சியாக உருவாக்கிட்டு இருக்கு. இது ஒடிசா பக்கம் போக போகுது. இந்த புயலும் தமிழகம் நோக்கி வர வாய்ப்பே கிடையாதுங்க. அதாவது இப்போ தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கு. ஸோ இதனால் நம்ம வடகிழக்கு பருவமழை வேணால் ஒரு புயல்கள் உருவான நம்ம தமிழை நோக்கி வரும் நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா புரிஞ்சுக்கோங்க, நம்ம தமிழக விவசாயம் மற்றும் தமிழக மக்கள் நன்றாக புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். வங்கக்கடலில் ஒரு புயல் என்பது வரக்கூடிய மே மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே ஒரு தீவிர புயலாக வங்கக்கடலை உருவாக போகுது. இந்த புயலுக்கு இன்னும் பெயர் வைக்கலை. அது உருவாகும் போது வைப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் சக்தி புயல்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சக்தி புயல் அப்படிங்கிறது அரபிக்கடலில் ஒரு சக்தி கொண்ட ஒரு புயலாக உருவெடுக்கலாம். அப்போ அரபிக்கடலுக்கு அந்த பெயர் வைப்பதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தோம்னா அந்த வங்கக்கடலில் அந்த புயல்கள் உருவாகும். அந்த புயல் கண்டிப்பாக விசாகப்பட்டினம் முதல் புவனேஸ்வர், ஒடிசா பக்கம் கரை கடந்து அது அப்படியே மேற்கு வங்கம், அது அப்படியே வட இந்தியாக்குள்ளே போக போகுது. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு வராது. இதனால் வங்கக்கடல் புயலால் நம்ம தமிழ்நாட்டிற்கு என்ன அமைப்பு கிடைக்கும்னா, மழை சில இடங்களில் இடி மழை மட்டும் பதிவாகலாம். காற்று மேற்கு திசை காற்று ஈர்க்கப்பட்டு, ஈரப்பதம் காற்று ஈர்க்கப்பட்டு, ஏன்னா இந்த புயலும் மேற்கு திசை காற்று இருக்கும், அந்த புயலும் மேற்கு திசை காற்று இருக்கும்போது நம்ம தமிழகத்தில் சில இடங்களில் மட்டுமே வரும் நாட்களில் இடி மழை காணப்படும். சில நேரங்களில் பரவலாக கூட சில மாவட்டங்களில் பதிவாகலாம்.
ஆனால் தமிழகம் முழுவதும் பரவலாக பெய்யாது. சில இடங்கள், அது சில மாவட்டங்கள் மற்றும் மேற்கு திசை ஈரப்பதம் காற்றால் கேரளாவிற்கு அதிக கனமழையும், கிழக்கு மாவட்டங்களுக்கு மேற்கு திசை காற்றால் இடியுடன் கூடிய கனமழை பதிவாகலாம். சரிங்களா, புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த புயலை பற்றி அரபிக்கடல் புயலை பார்த்தோம்னா இப்போ காற்று சுழற்சியாக உருவாகி விட்டது. தற்பொழுது தீவிர சுழற்சியாக உருவாகிட்டு இருக்கு. இது இன்றைக்கெல்லாம் மும்பை, மகாராஷ்டிரா, அதே போல் ஹைபள்ளி, மங்களூரு, ஜோலாக்பூர், மும்பைக்கெல்லாமே அதிக கனமழை இன்றைக்கி கொடுக்க போகுது. அதிக கனமழைனா ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு ஒரு தீவிரமான மழை வந்து கொடுக்க போகுது. நிச்சயமாக நேற்றுக்கே அதிக கனமழை தான். இன்றைக்கே அடுத்த ஒரு 7 தினங்களுக்கு மும்பை, மகாராஷ்டிரா மற்றும் ஜோலாக்பூர், வடக்கு கேரளா, தெற்கு கேரளாவில் இன்னும் மழை தொடங்கவில்லை. இதை வந்து தீவிர புயலாக உருவெடுக்கும் பொழுது நிச்சயமாக கேரளா மாநிலம் முழுவதும் அதிக கனமழை கண்டிப்பாக பெய்ய தொடங்கிறது. இப்போ வந்து மேகக்கூட்டங்கள் மும்பை, மகாராஷ்டிரா, அதே போல் இந்த ரத்தனகிரிக்கும் இந்த பானர்ஜிக்கும் இடப்பட்ட பகுதியில் அதிகமான ஒரு மேகத்திரள்கள் இருக்கிறது. அது வந்து மகாராஷ்டிரா, மும்பைக்கெல்லாம் ஒரு கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த இருக்கிறது. மும்பையில் யாராவது இருந்தீங்கன்னா, மும்பையில் நம்ம தமிழக மக்கள் எல்லாமே நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. மும்பையெல்லாம் போய் அகமாபாத் நகர், அது மட்டும் இல்லாமல் ரத்தனகிரி எல்லாமே மும்பை எல்லாமே நிறைய பேர் நம்ம தமிழக மக்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. உஷாராக இருங்க, கவனமாக இருங்க. சரிங்களா, வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். 40-50 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாக அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமான ஒரு உறுதியான ஒரு வாய்ப்பு தான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒட்டுமொத்த ஈரப்பதம் காற்றுமே இப்போ மும்பை, ரத்தனகிரி, வடக்கு கேரளா, வடக்கு கர்நாடகா சந்திக்க போகுது. அதிகமான ஒட்டுமொத்த இந்திய பெருங்கடல் நீராவிக பாதி காற்று இந்த பக்கம் வருங்க. இந்த புயலுக்கு பாதி காற்று போகும். முழுவதுமாக அரபிக்கடல் காற்று முழுவதுமே அந்த சக்தி புயலுக்கு கடிச்சு வரும். இதனால் அரபிக்கடல் புயல் வந்து மிகப்பெரிய ஒரு தீவிர கொண்ட ஒரு புயலாக உருவெடுக்கும் போது நிச்சயமாக இந்த ரத்தனகிரி, பானாஜி, மும்பைக்கு எல்லாமே அதிகமான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் ஆபத்து இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும், இந்த 2 புயலுமே நம்ம தமிழகம் நோக்கி வர வாய்ப்பே கிடையாது. இப்போ நிறைய பேர் புரிஞ்சிருக்கும். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 புயலுமே, ஒரு புயல் அரபிக்கடல் புயல் வந்து குஜராத் பக்கம் போக வாய்ப்பு இருக்குது. பாகிஸ்தான் அப்படி இல்லைனா அதுபடி ஏமன், ஓமன் நாடுகள் நோக்கி போகும். இன்னொரு புயல் வந்து வங்கக்கடல் புயல் வந்து விசாகப்பட்டினம் போகும். அப்படி இல்லைனா ஒடிசா, கொல்கத்தா நோக்கி போக வாய்ப்பு இருக்குது. இந்த 2மே நமக்கும் இந்த 2 புயலுக்கும் நம்ம தமிழ்நாட்டிற்கும் சம்பந்தம் கிடையாது. மழை வந்து கொடுக்காது. மழை கொடுக்கும், இடியுடன் கூடிய கனமழை மட்டும் மேற்கு திசை காற்றால் கொடுக்கும். சரிங்களா, இனிமேல் நம்ம தமிழகத்தில் வரும் நாட்களில் இடிமழை எதிர்பாருங்க. சில இடங்களில் சில மாவட்டங்களில் மட்டுமே பதிவாகும் இடிமழை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளாவிற்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும். அது காற்று இல்லாத பகுதி கொடைக்கானல், தேனி, திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டையில் மதுரைக்கு வடக்கே சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதேபோல் திருநெல்வேலிக்கு தெற்கே மழை பதிவாகலாம். ராஜபாளையம் சில இடங்களில் மழை பதிவாகலாம். டெல்டாவில் சில இடங்களில் மட்டுமே மாலை இரவில் தெற்கு காற்று நுழைந்தால் சில இடங்களில் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரிக்கு இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஈரோடு, அதே போல் இந்த நீலகிரி மாவட்டம் காற்று இல்லாத பகுதி நீலகிரி, ஈரோடு, சேலத்தில் பார்த்திங்கன்னா கனமழை பதிவாகும். இன்றைக்கி வந்து வட மாவட்டங்களில் மழை எதிர்பாருங்க. இன்றைக்கி வந்து வளிமண்டல சுழற்சியால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மதுராந்தகம், புதுச்சேரி, நெய்வேலி, ஆத்தூர், சின்னசேலம், பெரம்பலூர், அரியலூருக்கு வடக்கே தாங்க மழை இருக்கும். ஏன்னா தெற்கு நோக்கி மழை வராது. ஏன்னா இப்போ மேற்கு திசை காற்று வலுவாக வீச தொடங்கியிருக்கு. இதனால் மழை வந்து தெற்கு நோக்கி வர வாய்ப்பு இல்லை. வந்தால் அது வந்து புதுச்சேரி, நெய்வேலி வரைக்கும் தான் வரும். அதுக்கு கீழே வர வாய்ப்பே கிடையாது. வடக்கு டெல்டாவிலும் வரலாம். ஏன்னா மேற்கு திசை காற்றால் கரூருக்கெல்லாம் இனிமேல் மழைக்கான வாய்ப்பு கம்மி தான் இருக்குது. ஏன்னா மேற்கு திசை காற்று வேகம் எடுக்க தொடங்கிருச்சு. இனிமேல் புயல்கள் உருவாகும் போது மேற்கு திசை காற்று அப்படியே 60-70 கிலோமீட்டர் வேலை தொடங்கியிருக்கிறது. இதனால் மேற்கு திசை காற்றால் அந்த கரூர், தாராபுரம், பொள்ளாச்சி, பாலக்காடு கணவாயில் மிதமான மழையும், ஆனால் பாலக்காடு கணவாய்க்கு கனமழை தெரிகிறதுங்க. பாலக்காடு கணவாய்க்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகும்போது தெரியும். தாராபுரம், காங்கேயம், பல்லடம், திருப்பூருக்கு மேற்கே கனமழை இருக்குது. கரூருக்கெல்லாம் மிதமான மழை மட்டுமே அதிகமாக ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து எங்கே மழை பெய்யும்னா ஈரோடு, சேலம் மழை பெய்யும். திருவண்ணாமலைக்கு மழை பெய்யும். வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, புதுச்சேரியில் மழை பெய்யும். கடலோரத்தில் மழை பெய்யும். கடலோர மாவட்டங்களில் சில பல மாவட்டங்களில் மழை பெய்யும். சென்னைக்கெல்லாம் மழை இருக்குது. திருத்தணியில் மழை பெய்யும். கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு இன்றைக்கி மழை இருக்குது. டெல்டாவில் இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு கம்மி தான். சில இடங்களில் மட்டுமே மழை கொடுக்கலாம். அதே போல் தென் மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் அதிகமான ஒரு வெப்பநிலை காணப்படலாங்க. நம்ம தமிழக மக்கள் எல்லோரும் கவனமாக இருங்க. இன்று வந்து அதிகமான ஒரு வெப்பநிலை, அதிகமான ஒரு வெயில் வந்து அடிக்கலாம். 40 டிகிரி வெயில் தொடாவிட்டாலும் 34-35 டிகிரி வெயில் தொடும்பொழுது
அது வந்து 37 டிகிரி ஒரு அதிகமான ஒரு வெப்பநிலையாக பதிவாகும் என்பதால் நம்ம தமிழக மக்கள் எல்லோரும் கவனமாக இருங்க. இந்த அறிக்கை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அறிக்கையை மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த 2 புயலுமே நம்ம தமிழகம் நோக்கி வர ஒரு % கூட வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம தமிழகத்தில் இந்த 2 புயலால் கேரளா வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கேரளா, கர்நாடகாலாம் வெள்ளப்பெருக்கு உறுதி. வட இந்தியாலாம் சிக்கி விட்டதுங்க. வட இந்தியாலாம் கடுமையான பாதிப்பு இருக்குது. அதே போல் குஜராத்து, மும்பை எல்லாமே நிச்சயமாக வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்பட போகுது. இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்பட போகுது. நிச்சயமாக மும்பைக்கெலாம் நான் வந்து நிச்சயமாக ஒரு எப்படி சொல்கிறேன்னு தெரில. மும்பை மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மும்பை, அதே போல் ரத்தனகிரி, இங்கே எல்லாமே அந்த சிஸ்டம் இப்போ தான் அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இதனால் அந்த சிஸ்டம் பக்கத்தில் இருப்பதனால இன்றைக்கி வந்து அதிக மழை தரக்கூடிய மேகங்கள் எல்லாம் உருவாக போகுது. நிச்சயமாக ஒரு வருத்தத்துடன் தெரிவிக்கப்படுகிறது. நிச்சயமாக கவனமாக இருங்க. நம்ம தமிழக மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா அப்படி சொல்லி அனுப்புங்க. மும்பை பக்கம் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இல்லைனா இந்த உயரமான மாடி கட்டிடங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மழைக்கான வெள்ளப்பெருக்கான இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக மும்பை, ரத்தனகிரியெல்லாம் கொஞ்சம் எடுத்தாகணும். நிச்சயமாக அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்பட போகுது. அதே போல் கேரளாவிற்கும் அதிகமான ஒரு பாதிப்பு தெரிகிறது வரும் நாட்களில். அடுத்தடுத்ததுக்கு தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.